Hi friends, welcome back to our channel. Hi friends, welcome back to our channel. இந்த வேளை நம்ம என்ன பார்க்க போறோம்னா உருளைக்கிழங்கு பக்கோடா. அதுக்கு முன்ன நம்ம இன்கிரியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கூட அத்தா hermana வேடா அவன் வரமாட்டான் நான் ஃப்ரேமில் அவனுக்கு மாதம் என்ட்ரி கொடுத்தா தான் வருவான். அதை கொஞ்சம் பார்த்து அப்படி இப்படி கொஞ்சம் பண்ணி விட்டுரு. வாடா டேய். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் மறக்காமல் பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர், கமெண்ட். சால்ட், சில்லி பவுடர், பொட்டேட்டோ பெஸ்ட்டு ஒரு 3 எடுத்துக்கோங்க, தோல் சீவிட்டு. சிக்கன் கபாப் மசாலா உங்களுக்கு தோணுச்சுன்னா 1 போட்டுக்கோங்க, 2 போட்டுக்கோங்க. இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட். கார்ன்ஃப்ளவர் மாவு தேவையான இன்கிரியன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுப்பு பற்ற வைக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கடாயை வச்சுக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் சூடாயிட்டோடனே உருளைக்கிழங்கு போட்டு உப்பு தண்ணி காஞ்சோடனே லைட்டாக உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பொடி பொடி அஞ்சு தண்ணியில் போட்டு கைவிட்டு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கரண்டி ஏற்றினாட்ரா. லைட்டாக பூ போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு வேக அது கூட ஃபுல்லாக வேகக்கூடாது, சும்மா லைட்டாக ஆஃப் பாயில் மாதிரி வேந்தால் போதும். இந்த மாதிரி சும்மா ஆஃப் பாயில் வந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எடுத்துட்டு வச்சுக்கலாம். எடுத்து வச்சுக்கோங்க. உடனே கை வச்சுருவாங்க. கை நல்லா பொத்திக்கோங்கன்னா எடுத்து காத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய். இது இப்போ காயத்துக்குள்ளே நம்ம இந்த உருளைக்கிழங்கு மசாலா போட்டு கலக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சால்ட்டு கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு அப்பயே போட்டிங்கள, இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க சால்ட்டு. அப்படின்னு நீங்கள் பத்தலைன்னா அப்புறமா போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு. கார்ன்ஃப்ளவர் மாவு அது கூட உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. சிக்கன் கபாப் மசாலா உங்களுக்கு ஒரு பாக்கெட் போடணுன்னு தோணுதா ஒரு பாக்கெட் போங்க, இல்லை ரெண்டு பாக்கெட் கூட போட்டுக்கோங்க, அது உங்களுக்கு இஷ்டம். எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க அதில். அவ்வளோ. இதை நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி லைட்டாக ஊற்றிக்கோங்க. அதுக்குன்ட்டு ரொம்ப இதாச்சுக்காதீங்க, கொஞ்சம் லைட்டாக. தண்ணி போதும். இந்த மாதிரி கலக்கி கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் அப்படி வச்சுட்டு எடுத்து எண்ணெயில் போட்டு தேவிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் பாயில் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கலக்கி வச்சுருந்த எடுத்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெயில். இந்த மாதிரி அப்பப்போ போட்டு இது பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வீடியோவாக வரும். அப்புறமா இந்த பபுள்ஸ் எல்லாம் போயிட்ட உடனே கொஞ்சம் ஃப்ரை ஆனோடனே எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி லைட்டாக பபுள்ஸ் இன்னும் கொஞ்சம் கம்மியாக ஆனோடனே உங்களுக்கு டீப்பாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்படி வாங்கினா சும்மா இந்த மாதிரி இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்து இந்த மாதிரி பபுள்ஸ் ஆகிடணுன்னே எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன ப்ரோ இது கலராகவே இல்லை? அது யூடியூப்பில் ஆனால் அவங்க ஃபுட்டு கலர்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் நம்ம அது யூஸ் பண்ணாமல் பண்ணிக்கலாம், அதனால இப்படி இருக்குது. சரி நீங்கள் என்ன ப்ரோ இது டேஸ்ட் கலராகவே இல்லை?
அது ஏன்னா கொஞ்சம் பேர் கலர்ஸ் ஃபுட் கலர் போட்டு இது பண்ணுவாங்க. ஆனால் நம்ம அது போடாமல் யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். நேச்சுரல். இந்த டேஸ்ட் பண்ணி பாரு நீயே. நல்லா தான் இருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எண்டுக்கு வந்துடுச்சு. அது முன்னே நீங்கள் எங்கள் கூட வந்து பார்க்குறவங்க தேங்க்ஸ். நீங்கள் அதை மறக்காமல் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணுங்க செய்கிறதுக்கு, சரிங்களா? அதுக்கு முன்னே நீங்கள் போகிறதுக்கு முன்னே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வரட்டா?